அத்தியாயம் 62. அல் ஜும்ஆ, வெள்ளிக்கிழமையின் சிறப்பு தொழுகை. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹுவின் பெயரால். வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அல்லாஹுவை துதிக்கின்றன. அவன் அரசன், தூயவன், மிகைத்தவன், ஞானமிக்கவன். அவனை எழுத படிக்க தெரியாத சமுதாயத்தில் அவர்களிலிருந்தே ஒரு தூதரை அனுப்பினான். அவர்களுக்கு அவர் அவனது வசனங்களை கூறுகிறார், அவர்களை பரிசுத்தப்படுத்துகிறார், அவர்களுக்கு வேதத்தையும் ஞானத்தையும் கற்றுக் கொடுக்கிறார். அவர்கள் இதற்கு முன் தெளிவான வழிகேட்டில் இருந்தனர். அவர்களில் மற்றவர்களுக்காகவும் அவரை அனுப்பினான். அவர்களுடன் இவர்கள் இன்னும் சேரவில்லை. அவன் மிகைத்தவன், ஞானமிக்கவன். இது அல்லாஹுவின் அருள். தான் நாடியோருக்கு இதை அவன் வழங்குகிறான். அல்லாஹ் மகத்தான அருளுடையவன். தௌராத் சுமத்தப்பட்டு பின்னர் அதை சுமக்காமல் அதன்படி நடக்காமல் இருந்தார்களே, அவர்களது உதாரணம் ஏடுகளை சுமக்கும் கழுதைகளை போன்றது. அல்லாஹுவின் வசனங்களை பொய்யென கருதுவோருக்குரிய உதாரணம் மிகவும் கெட்டது. அநீதி இழைக்கும் கூட்டத்திற்கு அல்லாஹ் நேர் வழி காட்ட மாட்டான். யூதர்களே, மற்ற மனிதர்கள் இன்றி நீங்கள் தான் அல்லாஹுவின் நேசர்கள் என்று கருதி அதில் நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் சாவதற்கு ஆசைப்படுங்கள் என கூறுவீராக. அவர்கள் செய்த வினை காரணமாக அதை அவர்கள் ஒருபோதும் விரும்ப மாட்டார்கள். அநீதி இழைத்தோரை அல்லாஹ் அறிந்தவன். நீங்கள் எதை விட்டும் வெருண்டோடுகிறீர்களோ அந்த மரணம் உங்களை சந்திக்கக்கூடியது. பின்னர் மறைவானதையும் வெளிப்படையானதையும் அறிபவனிடம் கொண்டு செல்லப்படுவீர்கள். நீங்கள் செய்து கொண்டிருந்ததை அவன் உங்களுக்கு அறிவிப்பான் என்று கூறுவீராக. நம்பிக்கை கொண்டோரே, வெள்ளிக்கிழமை தொழுகைக்காக அழைக்கப்பட்டால் அல்லாஹுவை நினைப்பதற்கு விரையுங்கள். வியாபாரத்தை விட்டுவிடுங்கள். நீங்கள் அறிந்தால் இதுவே உங்களுக்கு நல்லது. தொழுகை முடிக்கப்பட்டதும் பூமியில் அலைந்து அல்லாஹுவின் அருளை தேடுங்கள். அல்லாஹுவை அதிகம் நினையுங்கள், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். முஹம்மதே, அவர்கள் வியாபாரத்தையோ வீணானதையோ கண்டால் நின்ற நிலையில் உம்மை விட்டுவிட்டு அதை நோக்கி சென்று விடுகின்றனர். அல்லாஹுவிடம் இருப்பது வீணானதையும் வியாபாரத்தையும் விட சிறந்தது. அல்லாஹ் உணவளிப்போரில் சிறந்தவன் என கூறுவீராக.